ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னதுனாக்கா சப்நெட். ஓகே, ஸோ சப்நெட்டில் இன்றைக்கி நம்ம அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுது, லைக் இது இந்த கான்செப்ட் எதுக்காண்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஃபைன். ஸோ இப்போது லைக் ஒவ்வொரு மிஷினை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ ஓகே இதுதான் உங்களோட மிஷின் வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு we need to have an IP. say like 10.7.7.3 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐபியை வச்சு தான் we are going to identify ஓகே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மிஷின் இருக்குன்ட்டு. ஃபைன். சரி, எல்லா மிஷினுக்கும் ஐபி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்போது இதை வச்சு தான் நீ அட்ரஸ் கொடுக்க முடியும்னு நீ சொல்கிற. ஸோ அப்போது உலகத்தில் இது எந்த அளவுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் அந்த மிஷின்ஸும் ஜென்ரேட் மிஷின்ஸும் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரணும். ஓகே, சரி, அந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதனுடைய அளவீடுகள் எவ்வளோ, ஒவ்வொன்றுலேயும் என்னென்ன எவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லுவாங்கனாக்கா IPv4. ஓகே, ஸோ இதில் நம்ம மொத்தம் 4 பகுதிகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பகுதியும் 0 to 255 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ 0 இன்க்ளூடட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 256 நம்பர்ஸ் இதில் சேர்க்க முடியும். ஸோ 256, 0 to 255, 0 to 255, 0 to 255, 255.255.255.255 அவ்வளோதான் நம்மளால் போக முடியும். சரி, அப்போ உலகத்துலேயே அவ்வளோ மிஷின்ஸ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் கிடையாது. ஓகே, ஸோ மேபி ஃபஸ்ட்டு இதனுடைய அளவீடை நம்ம பார்ப்போம். CIDR.xyz. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் /0. ஓகே, ஸோ உங்களால் இங்கேருந்து உங்களால் இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 67,000, 49 லட்சம், ஸோ அரௌண்ட் லைக் ஒரு 429 கோடியே சம்திங் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ மிஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவ்வளோ மிஷின்ஸ் தான் உலகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது, அதோட அதிகமாகவே தான் இருக்குது. சரி, அப்போது பத்தாது, அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். ஃபைன். ஸோ we have one question like how do we manage? ஓகே, ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில ஐபிஸை மட்டும் ப்ரைவேட் ஐபிஸாக அலோகேட் பண்ணிடுறாங்க. private IPs na that won't be available inside a public network. மற்றது எல்லாமே public IPs. ஓகே, விச் இஸ் இப்போ நான் இந்த எக்ஸ்கேலேட்டான் இருக்குது, இப்போ youtube.com சொல்லிட்டு இந்த ஒன்று இருக்குது. ஸோ இப்போது அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டொமைன் நேமுக்கும் ஒவ்வொரு ஐபி தான் அசைன் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே பப்ளிக் ஐபின்னு சொல்லுவோம். எதுலாம் ஒரு சாதாரண மனிதர்களால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் பப்ளிக் ஐபிஸ். ப்ரைவேட் ஐபினா இப்போ என்னோடய மிஷினோட ஐபி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுதான் இப்போ என்னுடைய மிஷினுடைய ஐபி, இந்த 192.168.0.9ங்கிறது. இது உங்களால் நீங்கள் வெளியே போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து என்னுடைய ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது கீழே ஒரு 256 மிஷின்ஸ் மட்டும் தான் அலோகேட்டடு. ஸோ அது மட்டும் தான் இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போது இங்கே வந்து /24 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அதையுமே எடுத்து நம்ம என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக நம்ம போட்டோம்னாக்கா இவங்க என்ன சொல்கிறான், டோட்டலாக என்னால் 256 மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஐபி வந்து இதுவாக இருக்கும், லாஸ்ட் ஐபி இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா, மொத்தமாக என்னால் 256 மிஷின்ஸ் விட தான் என்னுடைய ரவுட்டர் வீட்டில் இருக்கிற ரவுட்டருக்குள்ளே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டினோஷன், இந்த நாமினேஷன். இந்த நாமினேஷனை நம்மளாம் இப்போ பண்ணுற அளவுக்கு நம்ம இப்போது ஒரு பேசிக்கில் தான் நம்ம போகலாம். ஃபைன். ஸோ சில எல்லாமே ப்ரைவேட்டு, சில எல்லாமே பப்ளிக் ஐபிஸ். ஸோ இதெல்லாம் ப்ரைவேட், இதெல்லாம் பப்ளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா we have some list. ஓகே, ஸோ
இருங்களா, private and public IP addresses. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரேஞ்ச், ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 192.168 அது எல்லாமே ப்ரைவேட் ஐபியாக இருக்கும். அண்ட் தென் 172 டாட் அது வந்தாலும் ப்ரைவேட் ஐபிஸ் தான். ஸோ அண்ட் தென் 10 டாட் சம்திங், ஸோ அது வந்தாலுமே ப்ரைவேட் ஐபி தான் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே சூஸ் பண்ணல, அது ரெண்டு தான் ப்ரைவேட் ஐபிஸ். அண்ட் தென் இப்போ இன்னொன்று இருக்குது, இப்போது இதே டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரேஞ்சஸில் சொல்லுவாங்க. கிளாஸஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே யூ வில் பி ஹேவிங் லைக் 5 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, இதில் கிளாஸ் டி அண்ட் இ. கிளாஸ் டி எதுக்காண்டினா ஒரு மல்டி கிளாஸ் அட்ரஸ்க்கு, அந்த கிளாஸ் இ வந்து ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸுக்கு. ஓகே, இது வந்து மல்டி காஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ. ஸோ வில் பி ஹேவிங் ஒன்லி திஸ் லெவல்ஸ், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி வரைக்கும்னா அதுலேயே சில இது வந்து ஓவர்லாப்ல ஆகி கொஞ்சம் இது வந்து ப்ரைவேட் ஐபிஸாக நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். சரி, இப்போது ப்ரைவேட் ஐபிஸ்ன்னு சொன்னேன். சரி, இப்போ அது ப்ரைவேட் ஐபிஸ் இருந்தாலும் அதுக்கும் ஒரு நம்பர்னா ஒரு நம்பர் தான். இப்போ என்கிட்ட இந்த ஐபி இருக்குது, இப்போ அதே மாதிரி உங்கள் மிஷினில் இந்த ஐபி வருமானு கேட்டிங்கனாக்கா தாராளமாக வரும். என்ன கணக்குனா, இது இந்த ப்ரைவேட் ஐபிஸ் எல்லாமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் ஒரு பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போமே, 11.12.13.14 இது வந்து ஒரு பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபிக்கு கீழே ஐ கேன் ஹேவ் n number of private IPs. ஓகே, ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதுதான் இதனுடைய ஒரு மைய கருத்து. ஒரு பப்ளிக் ஐபி கீழே ஐ கேன் ஹேவ் எ நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஐபிஸ். அந்த ப்ரைவேட் ஐபி நான் எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சேம் ரேஞ்சஸே வேறு பப்ளிக் ஐபி கீழே போட்டுட்டு ஐ கேன் ஹேவ் சேம் ரேஞ்சஸ். இப்போ நான் இங்கே வந்து 192.168.0.4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பப்ளிக் ஐபி இருக்குது 112.13.14. ஸோ அவங்க கீழேயும் இந்த ப்ரைவேட் ஐபி அவனை கொண்டு வந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போது ரெண்டு பேருக்குமே எவ்வளோ ஐபிலேருந்து தானே பேசுவாங்க, அது இஷ்யூ இல்லையா? அப்படிலாம் இஷ்யூஸ் ஆகாது. இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்னாலே நம்மளுடைய பேரண்ட்டு அவனுடைய பேரண்ட் அப்படியே ஒவ்வொரு லெவலாக போயிட்டு அப்புறமாக இந்த ஐபிலேருந்து தான் இன்டர்நெட்டுக்கு வெளியே போகும். அப்புறமா இந்த ஐபிக்குள்ளே தான் இன்டர்நெட்டுக்கு ரெஸ்பான்ஸ் உள்ளே வரும். அதுக்கப்புறமா திரும்பி நம்ம இந்த ரெக்வஸ்ட் இந்த இடத்துலேருந்து யார் அமிச்சா அப்படிங்கிற ரவுட் டேபிள்லேருந்து பார்த்துட்டு, ரவுட் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஜிஸ் டேபிள், யார் அந்த ரெக்வஸ்ட் அமிச்சா அண்ட் தென் அந்த ரெக்வஸ்ட் அது யாருக்கு அனுப்பப்பட்டது, சென்டர் அண்ட் ரிசீவர் அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும். ஸோ அது மூலிமா திருப்பி பேக் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்மளுக்கான அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ அதனால் உங்களால் ஒரே ப்ரைவேட் ஐபி ரேஞ்சஸை யூ கேன் ஹேவ் இட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ அது வந்து ஒரு கருத்து. ஓகே, ஸோ இதன் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are achieving a private space, we can isolate however I wanted அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வரும். சரி, பட் அந்த ஐசோலேஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி அதுக்கான அர்த்தம் என்ன? இப்போது என்ன சார், இப்போ வந்து 10.255.255.255 10லேருந்து ஆரம்பிக்குது. மற்ற எல்லாருக்கும் நான் 255 கொடுத்துக்கலாமே, எனக்கு அதில் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தான், கரெக்ட். ஸோ நம்ம எதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும். சே நவ் வி ஆர் ஹேவிங் அன் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஏதோ ஒரு இப்போ இதான் உங்களோட கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்காங்க. சே ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறமாக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறமாக கேன்டீன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அண்ட் தென் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஒரே நெட்வொர்க் கீழே வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னாக்கா, இதெல்லாமே இன்டர்னல் தான். ஸோ ஹெச்ஆர் பர்சன் கேன் ஆக்சஸ் ஐடி, அந்த அத்தரைசேஷன் லாகின் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த ஹெச்ஆருக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ டெவலப்பரும் ஹெச்ஆர் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் தேர் வில் பி அந்த ஒரு ஆக்சஸிங் பாயிண்ட்டும் இருக்கும். ஆக்சஸிங் பாயிண்ட் இஸ் லைக் நாட் ஈவன் த அப்ளிகேஷன் பட் தி யூஆர்எல், அதுவே அவனுக்கு வந்து ஒரு அவைலபிளான ஒரு நான் போய் ஹிட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறது, அவன் என்ன ஸ்டாப் பண்ணுறது வேறு, பட் ஆனால் ஹிட் பண்ண முடியுதுங்கிறது ஒரு விஷயம். ஃபைன். இன்னொன்று என்னதுனாக்கா, சின்ஸ் இஃப் தேர் ஆர் கோயிங் டு லைக் ஒரு சின்ன நெட்வொர்க்லேயே லைக் இஃப் ஆர் கோயிங் டு பி லைக் மெனி மிஷின்ஸ். ஓகே, ஒரு ஆஃபீஸ்னால் பெரிய மிஷின்ஸாக இருக்க போகுது ஆப்வியஸாக. அவ்வளோ மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும்னா,
there will be collision. இப்போ பேக்கேஜ் எல்லாமே போகுது, அந்த சுவிட்ச் பாக்ஸு அது எல்லாமே அடி வாங்கும். ஸோ யாருக்கு என்ன பேக்கெட் போகணும், என்ன ரிட்டர்ன் பண்ணணும், அந்த பேக்கேஜ் ட்ராப் ஆகுறது அது எல்லாமே அதிகமாக நடக்கும். ஓகே, ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதுக்காண்டி தான் இந்த சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வருது. அது என்ன பண்ணுன்னா, என்னால் ஒரு பகுதிக்குள்ளார இவ்வளோ தான் வைக்க முடியும்னா இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சை கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேர் இஸ் 2 parts in an IP. ஓகே, என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெட்வொர்க் பார்ட், அப்புறமாக ஹாஸ்ட் பார்ட். என்னடா அது நெட்வொர்க் ஹாஸ்ட் அப்படின்னாக்கா, சே லைக் we are having டப்பா டாட். ஓகே, இங்கிட்ட தான் நான் வந்து நம்பர்ஸ் வரப்போகுது, அந்த ரேஞ்சஸ் 0 to 255. இதில் நான் சில இதை நெட்வொர்க்காகவும் சில இதை நான் வந்து ஹாஸ்டாகவும் வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா என்ன, சரி, நீங்கள் எந்த லெவலுக்கு ஹாஸ்டில் இடம் இருக்குதோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் அந்த மிஷின்ஸை நீங்கள் அலோகேட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் தி ஹாஸ்ட் எவ்வளோ அவைலபிலிட்டியோ அதுதான் நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க. சரி, அதுக்கு முன்னாடி இது இந்த டப்பாவே இந்த 0 to 255, பட் ஆனால் ஹவு டு ஒய் ஏன் அந்த இது இருக்குது அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றுத்துக்கும் 8 கேப்பு. ஓகே, ஸோ இப்படி இந்த 4 பார்ட் இருக்குது. ஓகேவா, 4 பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்லேயும் 8 நம்பர். இது எதுக்குடா இந்த 8 நம்பரு? சரி, இதை நம்ம இப்போ இங்கிட்டு பார்ப்போம். ஸோ என்ன கணக்குனாக்க 0 2 4 8 16 32 64 250 128. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கணக்கு, இங்கே 0 வராது, இங்கே 1 வரும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த கேப்பை வச்சு we can இந்த மாதிரி ஃப்ளோவில் we can put like தி பிட்ஸ், என்னென்ன பிட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கு எதை மாதிரி நம்ம நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு ஹாவ் லைக் 2 or 3, இப்போ நான் 2 அதை நான் இந்த இதில் எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, 2க்கு நேராக மட்டும் 1, மற்ற எல்லாத்துக்கு நேராக 0. ஓகே, இப்போ அதே நான் 3 போகிறேன்னாக்கா இங்கே 0 0 0 0 0 0 1 1. ஓகே, 2 + 1 3, எனக்கு அந்த நம்பர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் யூஆர் ஹேவிங் எ கவுண்ட். இது 1 2 3 4 5 6 மொத்தம் 8 டேஷ் இருக்குங்களா, 8 கவுண்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 8 கவுண்ட்டு. இங்கேயும் 8 கவுண்ட்டு, இங்கேயும் 8 கவுண்ட்டு, இங்கேயும் 8 கவுண்ட்டு, இங்கேயும் 8 கவுண்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நோட்டேஷன் மாதிரி நான் சொல்லலாம். எப்படின்னாக்கா, ஐ கேன் டிஃபைன் an address, say like 192.168.0.0/24 அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஃபஸ்ட்டு 8 காலி, அப்புறமா மீதி எவ்வளோ இருக்குது 16, 14 இன்னொரு 8 காலி, அப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது இன்னொரு 8, அதில் இந்த 8 காலி. ஸோ எனக்கு இந்த 3 பார்ட் இட்ஸ் பீன் அலோகேட்டட் டு நெட்வொர்க். என்னால் இதில் கை வைக்க முடியாது. மீதி எனக்கு என்ன அவைலபிளாக இருக்குது, இன்னும் மீதி இருக்கிற 8 என்னால் எவ்வளோ கொண்டு வர முடியும், 256. ஓகேங்களா, ஸோ என்னால் அவ்வளோ மிஷின்ஸாக கொண்டு வர முடியும். சரி, இப்போது 24க்கு பதிலாக 22ன்னு கொடுத்துட்டேன், அதை 8ஆல் வகுக்க முடியாது. இப்போ அது என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ டிஷ் 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 டிஷ்
dot tush 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 dot tush 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 dot tush 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 tush. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 22 இருக்கா, ஃபஸ்ட்டு 8 இங்கிட்டு காலி, பேலன்ஸு எவ்வளோ இருக்குது 14 இருக்குது, 14 திரும்பி 8 இங்கிட்டு காலி. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது 6. 6ல் இங்கேருந்து தான் நீங்கள் இங்கே இந்த டேரக்ஷனில் இங்கேருந்து தான் நீங்கள் கழிப்பீங்க. ஸோ இது 1 2 3 4 5 6 காலி. உங்களுக்கு ஹாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கிற 8 ப்ளஸ் இங்கே இருக்கிற 2. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே ஈஸியாக நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே 0ன்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து 22ன்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்களா கலர் மாறிச்சா, நம்ம பார்த்தா அதே கணக்கு. ஸோ இங்கே நம்மளால் 1024 மிஷின்ஸ் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சப்நெட். அண்ட் இந்த நோட்டேஷன் பேர் என்னதுனாக்கா சிஐடிஆர் நோட்டேஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ரைட், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி யூஸ்ஃபுல் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல சப்நெட் கிரியேட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மிஷின் போட்டு நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னாலும் இட் வில் பி யூஸ்ஃபுல். சரி, இது நீங்கள் எப்படி டையர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லோக்கலில் நீங்கள் டாக்கர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கக்கா டாக்கர்லேயே நீங்கள் போட்டு டையர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டையர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மேபி அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நெட்ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டாக்கர் நெட்ஒர்க் எல்எஸ் என்கிட்ட இத்தனை நெட்ஒர்க்ஸ் இருக்குது, அதனால தான் நீங்கள் அங்கே விட்டு அவ்வளோ பார்த்தீங்க. ஐபி அட்ரஸ் போட சொல்ல. ஃபைன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒரு நெட்ஒர்க், பப்ளிக் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கிவிங் எ சப்நெட் லைக் திஸ். ஓகே, ஸோ இதில் என்ன வரும், அப்போது 16 மட்டும் தான் வச்சுக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் இந்த இதுவும் மட்டும்தான் உங்களுக்கு அலோகேட்டடாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற இந்த 2 இதுலேயும் நீங்கள் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி என்ன பண்ணுவோம், அதிலே நம்ம போட்டு பார்ப்போம். 172.18.0.016. ஸோ என்னால் 65,000 மிஷின்ஸ் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அவ்வளோலாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ we will see என்னென்ன பண்ண முடியுதுன்ட்டு. ரைட், ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் நெட். ஓகே, வேறு எதுவும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 19 மாதிரி போட்டுட்டு 0 ஓவர்லாப் திஸ் அட்ரஸ் ஸ்பேஸா 173. ஓகே, ஒரு சப்நெட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நவ் ஐம் ஹேவிங் திஸ் ஐட்டம். ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து நம்ம சும்மா இன்ஸ்பெக்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நவ் ஐம் ஹேவிங் திஸ் சப்நெட் அஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் பிரிட்ஜ் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஃபைன், இதில் எந்த மிஷின்ஸும் ஒன்றும் உள்ளே இல்லை. நவ் வாட் வி வில் டூ இஸ் லைக் வி வில் அட்டாச் சம் மிஷின்ஸ் இன்டு இட். என்ன மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னாக்கா சும்மா ஒரு பப்ளிக் விஎம்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு வாட் ஐம் டூயிங் இஸ் ஆக்சுவலி பிஸி பாக்ஸுங்கிற இமேஜை நான் ரன் பண்ணுறேன். தட் இஸ் எ வெரி லைட் வெயிட் லினக்ஸ் மிஷின். அது வந்து இந்த பப்ளிக் நெட்ஒர்க்கில் ரன் பண்ணுறேன். அண்டர் இட்ஸ் நேம் பப்ளிக் விஎம் வச்சுட்டு ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, அன்ஏபிள் டு ஃபைண்டா. ரைட், சரி, இது ஓடட்டும். இது சின்ன இமேஜ் தான், ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போது நான் மிஷினுக்குள்ளார இருக்கிறேன். ஓகேங்களா, அந்த டாக்கர் மிஷினுக்குள்ளார இருக்கேன். இப்போ என்னோடய ஐபி பார்த்தோன்னாக்கா .0.2 எனக்கு அலோகேட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐ வில் கிரியேட் another மிஷின் திருப்பி நான் அதே ரன் பண்ணுறேன். அதை ரன் பண்ணாலும் ஓகே, பப்ளிக் விஎம் _2 அப்படி ரன் பண்ணுறேன். அப்படி ரன் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் அப்படி அடித்தாலும் எனக்கு இங்கே என்ன வரும்னா 3.
அதுக்கு அடுத்த நம்பர் அலோகேட் ஆயிடுச்சு. இங்கே 2ன்னு இருந்துச்சு, அதுக்கடுத்து எனக்கு 3, இங்கே எனக்கு 3னே அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு வெளியே இருக்கிற வெப்சைட்டை நீங்கள் ஹிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, அது இல்லையா, பிங் இருக்கா, பிங் இருக்கு. ஸோ பிங் பண்ண முடியுது. சரி, இப்போ இந்த மிஷின்லேருந்து இந்த மிஷினை பிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்கில் தானே இருக்குது. ஸோ இதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து என்னது 2, இது வந்து 3. இப்போ பிங் 173.19.0.2 அப்படின்னு அடிச்சுனாக்க என்னால் பிங் பண்ண முடியும். ஒரே நெட்ஒர்க்கை கூடிய 2 டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜ், அதால் பேசிக்க முடியும். ஃபைன். இப்போ எதுக்கு நீ சொன்ன? ஓகே, எதுக்கு சொன்னோன்னா, இஃப் ஐம் கோயிங் டு கிரியேட் லைக் அனதர் சப்நெட், இந்த சப்நெட் மிஷின்ஸ்லேருந்து அந்த சப்நெட்டுக்குள்ளார பேச முடியாது. அதுதான் இப்போ காமிக்க போகிறேன். இது வந்து சப்நெட்டு ஏன்னு வச்சுப்போம். இப்போ சப்நெட்டு பின்னு சொல்லிட்டு இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இல்லை, ம் 19 வராது, நம்ம 20 வச்சுட்டு காப்பி பண்ணிப்போம். பப்ளிக் நெட் 2. அடடடடடா, ஓகே, பப்ளிக் நெட் 2ல இப்போ ஒரு மிஷின் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் நெட் 2 VM PV2. இப்போது பப்ளிக் நெட்வொர்க்குள்ளார ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறேன். இது ஐபி அட்ரஸ் அடிச்சனாக்க ஐஎம் ஹேவிங் என்ன, ஓகே, இங்கே 19 இருந்துச்சா, இது வந்து வேறு சப்நெட். இப்போ நான் இங்கிட்ட இருந்து இங்கே நான் அடிக்கிறேன் மேலே 173.119.0.2 அடித்தனாக்க எதுவுமே ஆகாது. ஓகே, ஸோ ஏன்னா அந்த மிஷின் கூட பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அதே நான் இங்கேருந்து அடிக்க சொல்ல அது வந்து பேசிகிட்டே இருக்கும். ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட், இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு சப்நெட், அது வேறு சப்நெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்டு தனியாக, சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு தனியாக, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக உங்களை ஐசோலேட் பண்ணி யூ கேன் ஒர்க். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சப்நெட்டுங்கிற கான்செப்டே வந்துச்சு. ஒரு சப்நெட்டில் இன்னும் சப்நெட் பேசிக்க முடியாது. நீங்கள் இன்னொரு ஹைரார்க்கியுமே செட் பண்ணலாம். ஒரு சப்நெட்லேருந்து இருக்கக்கூடிய மிஷின்ஸால் இன்டர்நெட் கூட பேச முடியாது. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் லைக் ப்ரைவேட் சப்நெட். இன்டர்நெட் கூட பேச முடிஞ்சுன்னா தட் இஸ் கால்ட் பப்ளிக் சப்நெட். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுடைய அப்கமிங் AWS செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி queries நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, we can discuss. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஆல், பாய்.